வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: தவறு செய்யப்பட்ட கையோடு புத்தி சொல்லக்கூடாது, குத்தி காட்டுவது போல அறிவுரை இருக்கக்கூடாது என்று சாமிஜி நமக்கு இந்த 2 நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒடுக்கமாகும், பிறருக்கும் நல்வாழ்வு அளித்து தானும் வாழும் பெற்றைய அறமாகும் நோன்பாகும், பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும், பிறர் துன்பம் துளைத்தற்கை தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சுவாமி நாள்காட்டி வரிகள்ல என்ன சொல்றாங்கன்னா, தவறு செய்யப்பட்ட கையோடு புத்தி சொல்லக்கூடாது, குத்தி காட்டுவது போல அறிவுரை இருக்கக்கூடாது என்று இந்த 2 வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சுவாமிஜி வாழ்க்கையில நடந்த சுவாமிஜி சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களையே நாம எடுத்துக்கொள்ளுவாங்க. பேராசிரியர்கள் சுவாமிஜிக்கு உதவியாக இருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்துல சுவாமிஜியே நேரடியா எல்லா பயிற்சிகளையும் நடத்தினாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு பேராசிரியர்களையும் அவங்க பேச சொல்லி இறுதியில சுவாமிஜி அவங்க பேசின அந்த விளக்கங்களை எடுத்து சிறப்பாக இருந்ததுங்கிற அந்த விளக்கங்களை கொடுப்பாங்க. அவர்கள் பேசும்போது ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல எந்த விதமான ஒரு இதையும் காட்டிக்காம திரும்ப தனிமையில அவங்க கிட்ட இது போல நீங்க சொல்ல வேண்டாம், இதை கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படிங்கிறத அன்பும் கருணையுமாக சாமிஜி சொல்லுவாங்க. அதுபோல அவங்க தொடர்ந்து இந்த எந்த தவறையும் உடனே சுட்டி காட்டாம குத்தி காட்டாம அவர்களுக்கு தனிமையில புரியும்படியாக எடுத்து சொல்லுவாங்க. எப்பவுமே சாமிஜி வெளிநாட்டு பயணத்துக்கு போகும்போது டெல்லியில நம்ம அன்பர் வீட்டுல தங்கி இருந்து அங்க பயிற்சிகள் எல்லாம் சிறப்பா கொடுத்துட்டு அதன் பிறகுதான் வெளிநாடு போவாங்க. அதே போல ஒரு முறை சுதந்திரத்துக்கு பின்னாடி சாமிஜி வெளிநாட்டு பயணத்திற்காக அவங்க அந்த டெல்லியில அந்த இல்லத்துல தங்கி இருக்கிறாங்க. காலையில அந்த இல்லத்துல உள்ள அந்த கார்டன்ல சாமிஜி உட்கார்ந்து அப்படியே அமர்ந்து இருக்கிறாங்க. அப்ப எப்பவுமே சாமிஜி வந்திருக்காங்க என்று சொல்லி சொன்னா தொழிலதிபர்கள் அதே போல பாராளுமன்றத்தில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் மந்திரிகள் எல்லாமே அங்க சாமிஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அதுபோல அன்றைக்கு காலையில நிறைய கார்கள்லாம் வருது, எல்லாரும் வர்றாங்க, சாமிஜியை வணங்குறாங்க, சாமிஜி ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அதன் பிறகு அவங்க ஒரு சட்ட முன்வழிவு இன்றைக்கு நாங்க பாராளுமன்றத்துல பாஸ் பண்ண போறோம் சாமிஜி, இதற்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சாமிஜி அதை வாங்கி படிச்சு பார்க்கறாங்க. படிச்சு பார்க்கும்போது சாமிஜி உண்மை உணர்ந்த மகான், இறைநிலை இணைப்போடு இருந்து வாழக்கூடிய அந்த மகானுக்கே தன் உடலே நடுங்குது. அப்போ சாமிஜி அவர்களை சொல்றாங்க, இதுல ஒரே ஒரு வரி சேர்த்துக்க முடியுமா என்று சொல்லி கேட்கிறாங்க. சாமிஜி சொல்லுங்க சாமிஜி, நாங்க சேர்த்துக்கிறோம் என்று சொல்றாங்க வந்தவங்க எல்லாம் முக்கியஸ்தர்கள். அப்போ அதுல என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு சிறு வயதிலேயே நிச்சயம் பண்ணிடுவாங்க. ஒரு 2-3 வயது 4 வயது ஆகிற பையனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த பையனுக்கு இந்த பெண் அப்படின்னு சொல்லி நிச்சயம் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு பெண்கள் அந்த ருது அடைஞ்ச உடனே ஒரு 6 மாதம் 1 வருடத்திலேயே திருமணம் செய்து வச்சிருவாங்க. இது ராஜஸ்தான் மாநிலத்துல தொண்டு தொட்டு வரக்கூடிய வழக்கம் இன்று வரை. அப்போ அந்த ஆண் சிறு வயதிலே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நெருப்பை மூட்டி பெண்கள் அதுல உடன்கட்டை ஏறணுங்கிற ஒரு கொடுமையான ஒரு பழக்கம் இருந்து வந்தது. அது பிரிட்டிஷ்காரங்களே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்று சட்டத்தை பாஸ் பண்ணி அதை தடுத்து வைத்திருந்த அந்த சட்டத்தை இன்றைக்கு நாங்க பாஸ் பண்ண போறோம்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கேட்கிறாங்க. அப்போ சாமிஜி என்ன சொல்றாங்க வந்தவங்க கிட்ட, ஆண்கள் இருந்தா பெண்கள் உடன்கட்டை ஏறணும்னு இருக்கு, பெண்கள் இருந்தா ஆண்கள் உடன்கட்டை ஏறணுங்கிற அந்த ஒரு வரி சேர்த்துக்குங்கன்னு சொல்லும் போது முக்கியஸ்தர்கள்லாம் வந்தவங்கெல்லாம் அப்படியே
ஒருத்தரா அங்கிருந்து விலகி போறாங்க. அதன் பிறகு சாமிஜி காப்பு வாழ்த்து கொடுத்து அந்த சட்டமே பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணாத அளவுக்கு, கேன்சல் ஆகிற அளவுக்கு சாமிஜி இறைநிலை இணைப்பிலிருந்து அதற்கு வேணா உண்டான ஒரு வாழ்த்து காப்பு கொடுத்து அதை நீக்கினாங்க. நான் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம ஒருத்தர் தவறு செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல குத்தி காட்டும் போது அது நம்ம மேலும் அவர்களை ஒரு சிரமப்படுத்துற மாதிரி. தனிமையில அவர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது, நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க